சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் மெட்ரோ பணிக்காக கொண்டுவரப்பட்ட இயந்திரம் பழுதடைந்து நின்றதால் உத்தமர் காந்தி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். சற்று முன்னர் கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, கிட்டத்தட்ட அங்க போக்குவரத்து நெரிசல் சரியாவதற்கு 4 மணி நேரம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தீங்க. தற்போது அந்த பழுதடைந்த இயந்திரத்தை நீக்கிறதுக்கான பணிகள் எந்த அளவுக்கு மும்முரமா நடந்துகிட்டு வருது? தற்பொழுதும் அங்கு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஏதேனும் முன்னேற்பாடுகள் இல்லை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? வணக்கம் ராகப்பிரியா. நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலையில் மெட்ரோ பணிகளுக்காக கொண்டு வரப்பட்ட இயந்திரம் பழுதடைந்து சாலையின் நடுவே நின்றதால் அந்த பகுதியில் ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகாலை 6 மணி அளவில் இயந்திரமானது கோளாறு ஏற்பட்டு பழுது ஏற்பட்டதால் சாலையின் நடுவே நின்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது கடந்த 4 மணி நேரமாக இந்த பகுதியில் ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதை நம்மால் பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் தாமோதரன் காண்பிக்கக்கூடிய காட்சிகள், அதாவது 4 சக்கர வாகனங்கள், கார், 2 சக்கர வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து சென்று வருகின்றது. இந்த பகுதியில் ஒரு கடந்த 4 மணி நேரமாக ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகிறது. அதே சமயம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியுது என்றால் போலீசார் ஆங்காங்கே காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் ஆங்காங்கே சாலையில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது வாகனங்கள் எதுவும் சாலையின் நடுவே திடீரென்று நிற்கக்கூடாது என அறிவுறுத்துவதற்கும் சாலைகள் நிற்காமல் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் இந்த பகுதியில் பணி நிமர்த்தனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த பகுதியில் தற்பொழுது அந்த இயந்திர கோளாறை சரி செய்யும் பணியிலும் ஊழியர்கள் நடைபெற்று வருகிறது. அதாவது ஊழியர்கள் மும்முரமாகவும் தீவிரமாகவும் செய்து வருகின்றார்கள். இந்த இயந்திரத்தில் தற்பொழுது இன்ஜின் கோளாறு ஏற்பட்டிருப்பதாக அந்த அதிகாரிகள் சொல்கிறார்கள். அதாவது இந்த இயந்திரம் காலையில் கொண்டு வரப்பட்டதாகவும் அப்பொழுது திடீரென்று இன்ஜினில் கோளாறு ஏற்பட்டதனால் இந்த இயந்திரம் சாலையின் நடுவே நின்றதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த இயந்திரம் எதுக்காக பயன்படுகிறது என்றால் மெட்ரோ பணிகளுக்காக துளை போடுவது, அதாவது பள்ளம் தோண்டுவதற்காக, அதாவது குழி தோண்டுவதற்காக இந்த இயந்திரம் கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த இயந்திரம் தான் சாலையின் நடுவே வந்து கொண்டிருந்த போது திடீரென்று பழுது ஏற்பட்டு அது சாலையின் நடுவே நின்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது வரை 4 மணி நேரம் கடந்து தற்போது 5 மணி நேரமும் ஆகிவிட்டது. தற்போது வரை இந்த பகுதியில் இருந்து அந்த இன்ஜின் சரி செய்யப்படவில்லை என்பதே ஒரு வேதனை அளிக்கிறது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் ஆங்காங்கே நிற்க வைக்கப்பட்டு அவர்கள் தற்போது போக்குவரத்தை சீர் செய்வதற்கு பணியில் ஈடுபட்டாலுமே இந்த பகுதியில், அதாவது காலையில் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அனைவரும் செல்வதால் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணிகள் தீவிரமாக முடிவடைந்து இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டாலும் தற்போது வரை இயந்திரம் என்பது முறையாக பழுது இன்னும் சரி செய்யவில்லை. அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இன்னும் சில 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகலாம். தற்போது வரை, அதாவது இதுக்கு நேரம் நிர்ணயிக்க முடியாது. இயந்திரம் பழுதடைந்து விட்டது, என்னவென்று தெரியவில்லை. சில ஊழியர்கள் வர வேண்டும், அதாவது இயந்திரத்தை சரி செய்யக்கூடிய அதிகாரிகளோ அல்லது ஊழியர்களோ வர வேண்டும். அவர்கள் இதை பார்த்து என்ன கோளாறு இந்த இயந்திரத்தில் ஏற்பட்டிருக்கிறது அதை பார்த்து விட்டு தான் இதை சரி செய்ய முடியும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த பகுதியில் தற்போது வரை போக்குவரத்து நெரிசல் என்பது குறையாமல் கடும் போக்குவரத்து நெரிசலாகவே இருக்கின்றது. இந்த பணி எப்போது முடியும் என்பது தற்போது வரை தெரியாமல் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ராகப்பிரியா, கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.